Gujarati Chettinad vegetable handwa bites with mint chutney. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் பாசிப்பருப்பு, 2 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்து 3 நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணீரை நல்லா வடிகட்டிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக தண்ணீரும் சேர்த்து லேசாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும்போது தண்ணீர் நிறைய சேர்த்துடக்கூடாது. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு மாவை பவுலில் சேர்த்துட்டு 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம புளிக்க வைக்கணும். 6 மணி நேரத்துலேயும் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருக்கு. இது கூட கேரட், கார்ன், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம இந்த ரெசிபிக்கான பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் புதினா சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் கலரை மாறிடக்கூடாது. வெங்காயம் கிளாசி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, உப்பு சேர்த்து 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணணுன்னா புதினா சட்னி ரெடி. அடுத்ததாக குழிப்பணியார கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரையும் சேர்த்து 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கணும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இந்த வெஜிடபிள் ஹாண்ட்வா பைட்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த புதினா சட்னி கிட்ட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.